ஜென் கதைகளில் அடுத்த கதை சிரிக்கும் புத்தர். கோட்டி என்றொரு ஜன் கூறியிருந்தார். அவர் ஞானம் பெற்றபோது சிரித்தார். அப்புறம் அவர் அந்த சிரிப்பை நிறுத்தவே இல்லை. வாழ்நாள் முழுவதும் சிரித்து கொண்டே வாழ்ந்த மகான் ஆவார். தூங்கும்போது கூட அவர் மெல்ல சிரித்து கொண்டே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் ஊராக சுற்றி கொண்டே இருப்பது வழக்கம். எங்கே போனாலும் சிரிப்பு தான். மக்களுக்கும் அவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் அவர் தம் சிரிப்பை பற்ற வைத்து விடுவார். அது காட்டு தீயை போல குப்பென்று பற்றி கொள்ளும். அவரை ஜப்பானியர்கள் சிரிக்கும் புத்தர் என்றே பாராட்டினார்கள். அவரது சிரிப்பு அறியாமையில் தோன்றும் சிரிப்பல்ல, அது ஞான சிரிப்பு. ஒரு சந்தைக்கோ கடைவீதிக்கோ அவர் சென்றிருக்கிறார் என்பதை அங்கிருந்து எழும் சிரிப்பு அலைகளிலிருந்து கண்டுபிடித்து விடலாம். எத்தனையோ பேர் அந்த சிரிப்பின் மூலமே ஞானம் பெற்றதாக சொல்லி கொண்டார்கள். அதை தவிர அவர் வேறு உபதேசங்கள் எதுவும் செய்யவில்லை. யாராவது அவரிடம் ஏதாவது உபதேசம் செய்யும்படி கேட்டால் ஒரு பெரிய சிரிப்பு சிரிப்பார். அதுதான், அவ்வளவுதான். சிரியுங்கள், நன்றாக சிரியுங்கள், முழுசாக சிரியுங்கள், அதுதான் தியானம் என்று சொல்வார். சிரிப்பே அவர் பாதை, சிரிப்பே அவர் அடைந்த தியானம், ஞானம். உலகிற்கு அவர் விடுக்கும் செய்தி அந்த சிரிப்பு தான். அவர் வாழ்வின் சாரமே சிரிப்பு தான். வாழ்க்கையை கூர்ந்து பார்த்தால் யாருக்குமே சிரிப்பு வரத்தான் செய்யும்.